தேர்தல் மட்டுமே அல்லாமல் இந்த தமிழக முதலமைச்சரும் கேரள முதலமைச்சரும் இன்று எதிர்க்கக்கூடிய மற்றவர்களும் வலுவான காரணங்களை சொல்லியிருந்தாங்க ஏன் எதிர்க்கிறோம் என்று. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு போனார்கள் என்றால், ஒருவேளை இந்த தமிழகத்தின் குரலை ஒடுக்குகின்ற நாடாளுமன்றத்தில் மக்களவையில் தமிழகத்தின் குரல் சரியான அந்த விகிதாச்சாரத்தோடு ஒழிப்பதற்கான இடம் மறுக்கப்படும் என்றால் பழைய திமுகவை சந்திப்பீர்கள். எதை சொல்றாரு, இந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த போராட்டம் இல்ல திமுகவுடைய தலைமை தமிழ்நாடு முழுக்க அது ஏற்படுத்திய தாக்கம் சொல்ல போனா அதனாலேயே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சொல்ல போனா இந்தி பேசாத மாநிலங்களில் அந்த மக்கள் ஏற்கிற வரையில் இருமொழி கொள்கை தான் நடைமுறையில் இருக்கும் என்று அன்றைக்கு ஒன்றிய அரசு சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு திமுகவை மீண்டும் சந்திப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் பேசியிருக்கிறார். அப்படின்றால் இது ஆழமான பிரச்சனை என்று புரிந்து கொள்ளலாம். ஆக அவர் அவசர கோலத்தில் ஒரு விரிவாக விவாதிப்பதற்கோ கருத்துக்கள் சொல்வதற்கோ பொதுமக்களின் கருத்தை திரட்டுவதற்கோ வாய்ப்பே தராமல் இந்த கூட்டம் அவசரமாக கூட்டப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இது ஒரு கண்டனத்துக்குரியது, எதிர்க்கப்பட வேண்டியது என்கிற நோக்கத்தோடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்திருக்கிறார். கருப்பு கொடி ஏற்றி தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க இந்த கருப்பு நாள், இந்த கருப்பு கொடியோடு கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதாகவும் வேண்டுகோள் கொடுத்திருக்கிறார். அதை ஏற்று பல இடங்களிலும் கருப்பு கொடிகள் பறப்பதை பார்க்க முடிகிறது.